ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வரவங்க டிஎஸ்ஏ அப்படின்னு ஒரு ஏஜென்சியை பற்றி கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து அமெரிக்காக்குள்ளே இருக்கிற ஏர்போர்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அக்கேஷனலாக சில ஐட்டம்ஸ் வந்து பேன் பண்ணி வச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் தட் நீங்கள் அதை வந்து யூஎஸ்ஏக்குள்ளே கொண்டு வரதோ இல்லை யூஎஸ்ஏக்குள்ளே டொமஸ்டிக்காக ட்ராவல் பண்ணும்போது இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதை வந்து அவங்க ரெகுலராக வந்து இந்த ஐட்டம்லாம் நாங்கள் பேன் பண்ணுறோம், இந்த ஐட்டம்லாம் நாங்கள் வந்து இந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விதத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சர்ப்ரைசிங்காக எல்லா விமென்ஸும் நார்மலாக எடுத்துகிட்டு போகிற ஒரு ஐட்டம் வந்து பேண்ட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அண்ட் இது தெரியாமல் யாராவது அந்த ஐட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாலோ அவங்களுக்கு வந்து ஹியூஜ் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஐட்டம், இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுதான் ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஓகே, இந்த டிஎஸ்ஏனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க வந்து நவம்பர் 2001 வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கீழே இது வந்து ஒரு புது ஏஜென்சி கிரியேட் பண்ணுறாங்க. ஏன் கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2001 நமக்கே தெரியும் ஒரு செப்டம்பர் 9 அட்டாக் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இந்த ஏர்லைன் செக்அப் இருக்கு இல்லையா, இதில் வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, இது மூலிமா வந்து ஒரு பெரிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனே நம்ம கண்ட்ரி வந்து தாக்கிடுச்சு, இதுக்கப்புறம் மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த புது ஏஜென்சியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இண்டிவிஜுவல் ஏர்லைன் அவங்க வந்து பிரைவேட்டாக எந்த ஒரு செக்யூரிட்டி கம்பெனியை வந்து ஹையர் பண்ணியிருக்காங்களோ அவங்க மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் அலௌடு கிடையாது, இப்படி செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாம், எந்த ஏர்போர்ட்டாக இருந்தாலும் அமெரிக்காக்குள்ளே எந்த ஒரு இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயமா இருந்தாலும் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஏஜென்சி கிட்ட ஒரு சிங்கிள் ரூலில் இது வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து கிரியேட் பண்ணது தான் இந்த டிஎஸ்ஏ. இது டிஎஸ்ஏனால வந்து நிறைய மக்கள் வந்து பயனும் அடைஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து எதுக்கையா இந்த மாதிரி தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டும் ஆயிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஏஜென்சியாக இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டது இருக்கும் இல்லையா. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காக்குள்ளே நீங்கள் ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதோ இல்லை வெளியே வரதோ இல்லை டொமஸ்டிக்காக ஃப்ளை பண்ணுறதோ எந்த ஒரு ஆப்ரேஷனோ இந்த ஏஜென்சி தான் வந்து டேக் கேர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வாட் கேன் ஐ பிரிங் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து புதுசாக ஒரு ஐட்டமை வந்து அந்த வாட் கேன் ஐ பிரிங் பேண்ட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நார்மலாக இந்த வந்து ட்ராவல் சைஸில் கூட கிடைக்கும், சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து அவங்க வந்து பேண்ட் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற ஒரு கன்சர்ன் வந்து இதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ல வந்து பியூட்டேன் ஃபியூலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைட்டாக பியூட்டேன் ஃபியூல் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. அதனால வந்து இது பியூட்டேன் ஃபியூல் வந்து ஒரு ஃப்ளேமபிள் மெட்டீரியல், இதனால ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த ஐட்டம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே பியூட்டேன் வந்து ஃபியூல் யூஸ் பண்ணி ஹீட்டிங் பண்ணுறது அது பரவாயில்ல, ஓகே ஏதோ ஒரு கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் நார்மலாக இந்த கார்ட்லெஸ் இருக்கும் தெரியுமா, அந்த பேட்டரி வச்சு ஆப்ரேட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி அந்த ஐட்டம் கூட வந்து இவங்க வந்து பேன் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற ஒரு காரணம் வந்து அதில் லித்தியம் அயான் பேட்டரிஸ் இருக்குது. அண்ட் நார்மலாக நமக்கு தெரியும் முக்கால்வாசி இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து ஒரு சைஸுக்கு மேலே இருக்க எந்த ப்ராடக்ட்டையும் வந்து டிஎஸ்ஏ அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா லித்தியம் அயன் வந்து லைட்டாக சின்னதாக எங்கேயாவது போக்காச்சுன்னா கூட டக்குன்னு வந்து பெருசாக ஃபயர் ஆகி அது வெடிக்கிற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதனால் அந்த லித்தியம் அயன் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து காஷியஸாக தான் வந்து டிஎஸ்ஏ வந்து மூவ் பண்ணுவாங்க. இதில் வந்து இந்நாள் வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அதெல்லாம் வந்து இல்லை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பேன் லிஸ்ட்டில் அதை வந்து போட்டிருக்காங்க. இதில் ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அது ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நாட் அ ப்ராப்ளம், ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாது. பேசிக்கலாக இவங்க வந்து எதை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் ஆகுது இல்லையா, அந்த ஹீட் ஆகுறது வந்து ஆக்சிடென்ட்டாக ஹீட் ஆகிடுமோ அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த ஒரு ரூலே வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் காயில வந்து டேரக்டாக சாக்கெட்டில் சொருவி அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறது வந்து அது நம்ம சாக்கெட்டில் சொருவலைன்னா அது தானாக ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த ஒரு ஸ்ட்ரைட்னர் மட்டும் நீங்கள் செக்டு பேக்கேஜ்லையோ இல்லை வந்து ஹேண்ட் கேரி ஆன் பேக்கேஜ்லையோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சிடென்ட்டாக கூட ரிமோட் சான்சஸில் ஆன் ஆகி அது வந்து ஹீட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கிற ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ் எல்லாமே வந்து அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, அப்போ வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னரே கொண்டு போக முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து அவங்க செக்டின் பேக்கேஜில் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரி ஆன் பேக்கேஜில் நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். பட் இது ஆக்சிடென்டலாக அது வந்து ஆன் ஆகாத மாதிரி அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை
நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து ஒரு கார்ட்ரேஜை மட்டும் தான் கேரி பண்ணணும். அந்த பியூட்டேன் ஃபிலிம் கார்ட்ரேஜ் இருக்கு இல்லையா, அது ஒன்று மட்டும் தான் கேரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஃபுல் டீட்டெயில் அந்த லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இன் ஷார்ட் இது வந்து கேரி ஆன் பேக்கேஜில் வந்து அலவுடு வித் ப்ரிகாஷன்ஸ், ஆனால் செக்ட் இன் பேக்கேஜில் கம்ப்ளீட்டாக நாட் அலவுட். இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து எலக்ட்ரிக்கல் கார்டோடு இருந்துச்சுன்னா அது வந்து 2 பேக்கேஜ்லையுமே அலவுட். சரி, ஓகே ப்ரோ, இதை நாங்கள் எப்படி ஃபியூச்சரில் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக டிஎஸ்ஏவோட ட்விட்டர் பக்கத்தை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கவங்க அடிக்கடி வந்து வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இல்லை அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க அப்டேட் நியூஸ் வர உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். இது ஒன்று. இல்லை எங்களை மாதிரி யூடியூப்பில் இந்த மாதிரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் போடுறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வாட் கேன் ஐ பிரிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்ஏ சைட்லேருந்து அவங்களே வந்து ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் கொண்டு வரலாம், அண்ட் கேரி ஆன் பேக்கில் என்ன கொண்டு வரலாம், செக்இன் பேக்கேஜில் கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லா ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு அது வந்து எஸ் நோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது அதோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இது கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்க மாதிரி இருக்குது, ஒருவேளை இது கொண்டு போவாங்களா இல்லையா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐட்டம் இது எல்லாமே நீங்கள் தாராளமாக அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். சரி, இப்போ இதை வந்து தப்பி தவறி கேரி பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு வந்து $17,000 வரைக்கும் ஃபைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அவங்க வந்து இந்த ரூலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஃபைன் ரூல்ஸ்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனால் நான் அமெரிக்காவுக்கு ஃப்ளை பண்ண போகிறதுல நான் மற்ற கண்ட்ரிக்கு போகிறேன். இந்த கண்ட்ரியில் வந்து எப்படி நான் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக முக்காவாசி இந்த டிஎஸ்ஏ ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களும் அண்ட் மற்ற ஏஜென்சிஸ் உலகத்தில் இருக்க அடுத்த கண்ட்ரியில் இருக்க அந்த டாப் ஏஜென்சிக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கும். இவங்க முக்காவாசி என்ன பண்ணுவாங்க, தன்னிச்சையாக வந்து முடிவெடுக்க மாட்டாங்க. நிறைய கேசஸில் அந்த ஏஜென்சியில் கால் பண்ணி அவங்களுக்கு இருக்க டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு கலெக்டிவ் முடிவு எடுப்பாங்க. எடுத்துகிட்டு டிஎஸ்ஏல வந்து முதல்ல பப்ளிஷ் ஆகும். இதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டும் இப்போ ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க பேன் லிஸ்ட்டில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த ஏஜென்சி வந்து நாங்களும் பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதிரி நடந்திருக்கும், செஞ்சுருக்கு. அதனாலேயே முக்கால்வாசி நீங்கள் வந்து டிஎஸ்ஏ வெப்சைட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். பட் இருந்தாலும் இது கண்ட்ரி டு கண்ட்ரி மாறுறதுனால கன்ஃபார்மாக அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரி நீங்கள் ஃப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட ஏஜென்சி அவங்களோட வெப்சைட்டில் வந்து கிளியராக அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ப்ரோ, இதுக்கு நான் ஏதாவது லிங்க் இருக்கா, ஒரு ஸ்டாண்டர்டான லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து இது இந்த லிங்க்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு கர்டசி பர்பஸ்க்காக தான். இது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரிலே பண்ண முடியாது. எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட அந்த ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதுதான் ஃபைனல். அதனால் அதை பார்த்துட்டு அதை ரெஃபரன்ஸ் பண்ணி போகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த இன்டர்நேஷனல் ஏஜென்சி பப்ளிஷ் பண்ணுற அந்த லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.